டிசிஎஸ்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, டிசிஎஸ்ல வேலை பார்க்குற ஒரு பையன் மேல போய் கம்ப்ளைண்ட் குடுக்குது. இவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, என்னை யூஸ் பண்ணிட்டு ஏமாத்தி இப்ப கழட்டி விட்டுட்டான் அப்படின்னு. என்ன ஆச்சுன்னு விசாரிக்க வர்றதுக்கு முன்னாலேயே காவல்துறைக்கு மேலும் 8 பெண்கள் போய் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. எங்களுக்கும் இது மாதிரியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு. பெரிய ஐடி நிறுவனம் உள்ள போய் திடுதிப்புன்னு விசாரணை நடத்துறதுக்கு முன்னால நாம பல விஷயங்கள கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல இருந்து அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்குள்ள போய் வேலைக்கு சேர்றாங்க. என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, கூட்டுறது, எடுபிடி வேலை பார்க்கறது, டீ குடுக்குறது இது மாதிரி. உள்ள போனவங்க காவல்துறை அதிகாரிகள் இல்லையா? அதனால அவங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே கலெக்ட் பண்றாங்க. அவங்க கலெக்ட் பண்ண விஷயத்த ஏப்ரல் 13ஆம் தேதி தான் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாங்க. பார்க்கவே ரொம்ப பகீர்னு இருக்குங்க. நிறுவனத்துக்குள்ளேயே ஒரு மதம் சார்ந்த நபர்கள் கொஞ்சம் பேர் குரூப் சேர்த்துக்கிட்டு, அங்க வரக்கூடிய பிற மதத்தினர அவங்க மதத்துக்குள்ள கொண்டு வரதுக்கான வேலைப்பாடுகள எவ்வளவு சுமூகமா செய்ய முடியுமோ, அவ்வளவு அழகா செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அதுல ஹச்ஆரா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் இருக்காங்கங்க. அந்த குரூப்போட பேர் என்னன்னு கேட்டா நமக்கு பகீருங்குது. மேல குடுக்குறேன் படிச்சுக்குங்க. அதாவது கார்ப்பரேட் கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்குங்க. இந்த கார்ப்பரேட் கலாச்சாரத்துல நம்ம டீமா சேர்ந்து அவுட்டிங் போறது, அந்த வார இறுதியில இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது, இல்ல நான் வந்து வீட்டுக்கு நல்ல பிள்ளையா இருக்கேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற பொண்ண வந்து நம்ம கரெக்ட் பண்ணி இப்படி கொண்டு போறது, இது மாதிரி விஷயங்கள் இதுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. அது நமக்கு வெளியில தெரியல அப்படின்னாலும், சில இடங்கள்ல கட்டாயப்படுத்தி சில விஷயங்கள் நடத்தி தான் ஆகணுங்கிற நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இப்ப வெளியில வந்தவங்க வாய் விட்டு சொல்றாங்க. லவ் ஜிஹாத்துங்கிறத கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா கார்ப்பரேட் ஜிஹாத்னு ஒண்ண இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுதோ தெரியல. இது நடந்தது எந்த நிறுவனத்துக்குள்ள? டிசிஎஸ்ல. அந்த டிசிஎஸ் எங்க இருக்கு? நாசிக்ல இருக்கு. பல கம்ப்ளைண்ட்கள் வந்திருக்கு. எஃப்ஐஆரும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஆனா ஏப்ரல் 13ஆம் தேதி சில நபர்களை கைது பண்றாங்க. கைது பண்ற நபர்களை எப்படி கூட்டிட்டு போறாங்கன்னா, கருப்பு துணி போட்டு மூடி கூட்டிட்டு போறாங்க. என்ன எனக்கு மனசு கஷ்டமா இருந்ததுன்னா, முகத்தை ஏங்க மூடி கொண்டு போறீங்க? அதை காமிச்சாதானே மத்தவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சோம்னா என்னைக்கு இருந்தாலும் அது வெளியில வரும், நம்ம முகம் வெளி உலகத்துக்கு காண்பிக்கப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாம முகத்தை மூடி கூட்டிட்டு போறாங்க. சரி, இப்ப இந்த காவல்துறை கலெக்ட் பண்ணாங்கல்ல, அதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் முக்கியமா தடயங்கள் இருக்கு அப்படின்றத நான் 3 மட்டும் சொல்றேங்க. அந்த நிறுவனத்துக்குள்ள வேலைக்கு வர ஒரு பெண்ணை டார்கெட் பண்றாங்க. அந்த பெண்ணுகிட்ட லவ், அதாவது காதல் ஆசையை தூண்டுறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீ செய்யணும். குறிப்பா நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சில மீட்டுகளை வந்து சாப்பிட மாட்டாங்க. ஆனா அதை சாப்பிட வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கூட தனிப்பட்ட முறையில இருக்கணுங்கிறாங்க. அதெல்லாம் அந்த பெண்கள் பண்ணாதான் அங்க வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற அந்த நிபந்தனைக்காக சில பெண்கள் வெளியில சொல்ல முடியாம அந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்காங்க. அவங்க இப்ப வெகுண்டு எழுந்திருக்காங்க. வெளியில வரும் என்னென்ன விஷயம் அப்படிங்கிறது. சோ இது முதல் விஷயம். 2வது கட்டாய மதமாற்றம். 3வது சுத்தி வர எல்லாராலையும் இயல்பா பார்க்கக்கூடிய ஒரு இடம், அதாவது கேபினை சூஸ் பண்ணி அந்த இடத்துல அந்த பெண்ணை உட்கார வச்சு அந்த பெண்ணை எங்கெங்கெல்லாம் தொடக்கூடாதோ அந்த இடத்துல எல்லாம் தொடுறாங்க. அது வந்து இயல்பு தான், நீ வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரியான மன்னிக்க முடியாத குற்றங்கள்லாம் அங்க நடக்குது. இதெல்லாம் அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ், அதுக்கப்புறம் அங்க இருக்கிற நபர்களால கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்ல மட்டும் எடுக்கலங்க. அங்க உள்ள வேலைக்கு சேர்ந்தாங்க பாருங்க ஒரு 7-8 பேரு, கூட்டுறவங்க, அதுக்கப்புறம் எடுபடியா இருக்கிறவங்க, டீ கொடுக்குறவங்க, இந்த மாதிரி அவங்க கண்ணால பார்க்கப்பட்ட சாட்சியாவும் அதை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற முக்கிய அமைச்சர்கள் என்ன பண்றாங்கன்னா, இதை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட நபர்களை வேலையிலிருந்து தூக்கிட்டு அவங்கள இப்ப விசாரணைக்குள்ள கொண்டு போய் வச்சிருக்காங்க. அதுல அந்த ஹச்ஆர் பெண்ணு மட்டும் இன்னும் கண்டுபிடிக்கப்படல அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்களுக்கு இன்னும் விளக்கமா விஷயம் வேணும், நியூஸ் வேணும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்தடுத்த நியூஸை உங்களுக்கு நான் வந்து கொடுக்க தயாரா இருக்கேன். கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். பெண் பிள்ளைகளை பெத்த அம்மா அப்பாவுக்கு அடி வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல பிள்ளைங்க என்ன சொல்லுதுன்னா, எங்க இஷ்டம், நாங்க என்ன பண்றோமோ அதை நாங்க பண்றோம், எங்க லைஃப் நாங்க பாத்துக்கிறோம்னு. ஆனா இப்படி அநியாயமா அழிஞ்சு போற பெண் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த வாழ்க்கையும் போய் இந்த வாழ்க்கையும் போய் அம்மா அப்பா கிட்டையும் ஒரு நல்ல ஒரு உடன்பாடு இல்லாம, ஸோ டோட்டலா இந்த உலகத்தை விட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு இனமா மாறிக்கிட்டு வர சில பெண்களை பார்த்து நான் கேட்கிறேன், தயவு செய்து புரிஞ்சுக்குங்கம்மா. வீட்டுல என்ன சொன்னாலும் கேளுங்க. அவங்கள்ட்ட உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் பகிருங்க. யார் உங்கள்ட்ட தப்பா நடந்துக்கிட்டாலும் சொல்லுங்க. எதுக்காகனா இங்க பல தவறு வீட்டுல பகிரப்படாம இருக்கிறதுனாலதான் அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கு. ஸோ சிந்திச்சு செயல்படுங்க பெண்களே. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.